ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போது நான் ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு கஸ்டமரோட அளவு ப்ளவுஸ் தான். அவங்க 2 ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அதனால 2 ப்ளவுஸையும் ஒன்றா போட்டு கட் பண்ணலான்ட்டு ஒரு நார்மல் ப்ளவுஸு, ஒரு லைனிங் ப்ளவுஸு. ஃபஸ்ட்டு துணியை சைஸ் பண்ணிக்குவோம், நேராக கட் பண்ணிக்குவோம். அப்புறம் கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சுக்கு தையல் விடுவோம். தையலுக்கு துணி விடணும். ஸ்கேல் அளவு ஒரு 1.5 இன்ச்சு, ஒரு 1.25 இருக்கும். கோடு போட்டுட்டு இப்போ ப்ளவுஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸோட ஹைட் எடுக்க போகிறோம். ப்ளவுஸோட ஷோல்டரில் இருந்து பிடிச்சி கீழே வரைக்கும் டைட்டாக இழுத்து பிடிச்சி அளவு எடுக்கணும். லூஸ் விட்டு எடுக்காதீங்க, ஏன்னா இது ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ளவுஸு. அதனால் இழுத்து பிடிச்சி அளவு எடுத்தோம்னா இந்த ப்ளவுஸோட அளவு 13 இருக்குது. 13ங்கிறது ரெடி அளவு. நம்ம ஷோல்டர் தையலுக்கு சேர்த்து 14 இன்ச்சாக வச்சு அளவு எடுத்துக்க போகிறோம். இந்த ப்ளவுஸோட இடுப்பு இறக்கம் 14, தையலுக்கும் சேர்த்து 14 இன்ச் வச்சு கோடு போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப சுருக்கமாக இருந்தால் கண்டிப்பாக அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கையை வச்சு நீவி விட்டு அளவு எடுத்துக்கோங்க. அப்படியே அந்த சுருக்கத்தோடய அளவு எடுக்காதீங்க, எடுத்தால் சரியாக வராது. அதுவும் லைனிங்கை பொறுத்து தான் அந்த ப்ளவுஸ் எவ்வளோ சுருங்குதுன்னு பார்க்கணும். லைனிங் ரொம்ப கொஞ்சம் மோசமாக இருந்துச்சுன்னா அதிகமாக சுருங்கும். நம்ம தைக்கும் போதுமே கொஞ்சம் குவாலிட்டியான லைனிங்காக போட பாருங்க. 2வதா நம்ம எடுக்க போகிற அளவு ப்ளவுஸில் இடுப்போட அளவு. இடுப்போட அளவு ஃபுல் இடுப்பு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பேக் பார்ட்டோட அளவு மட்டும் எடுத்துக்கோங்க. பேக்கில் எவ்வளோ அளவு கொடுத்துருக்காங்கன்னா 8.25, அதாவது 16 இருக்குது. அதை பாதியாக பிரித்தா 8.25. அப்புறம் பேக் சைடு நம்ம முதுகுக்கு டாட் பிடிப்போம்ல, அதுக்கு சேர்த்து 1/2 இன்ச்சு. அப்போது மொத்தம் 8.25. 8.25 1/2 இன்ச்சு வந்து நான் டாட் பிடிக்கிறதுக்கு விட்டுருக்கேன். இப்போ நான் மடிச்சு போடுற மாதிரி கரெக்டாக இடுப்பு பக்கம் அந்த கோட்லேருந்து விலகி வராமல் 4 பக்கமும் கை வச்சு அமுத்தி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கரெக்டாக அந்த ஆம்கோல் முடிகிற இடத்துல அளந்துக்கோங்க. அந்த இடம் தான் நமக்கு ப்ளவுஸோட எண்டிங் பாயிண்ட். அப்புறம் நான் குறிக்கிறேன் பாருங்க, ஷோல்டருக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு 1/4 இன்ச் விட்டு குறிச்சிக்கோங்க. இப்போ இந்த அளவு ப்ளவுஸோட கழுத்தோட அளவு நம்ம எடுத்துக்கணும். கழுத்தோட ரெடி அளவு எடுத்துட்டு அதுக்கு மேல ஒரு 1/4 இன்ச் தையலுக்கு. இப்போ இவ்வளவுதான். பேக் பார்ட்டுக்கு நமக்கு அளவு ப்ளவுஸ் தேவையில்லை. நம்ம குறிச்சிருக்க அளவுல கோடு போட்டு எல் ஷேப் வரைஞ்சு நம்ம ரவுண்ட் எடுத்துக்க போறோம். அதே மாதிரிதான் ஆம்கோலுக்கும் நம்ம அளவு எடுத்திருக்கோம். அந்த அளவுக்கு மேல இருக்க அளவை கீழே வச்சு கோடு கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா ஆயிராம ஸ்ட்ரைட்டா வச்சு நம்ம கோடு போட்டு எடுத்துக்கிறோம். அந்த வளைவு எடுக்கிறதுக்கு அந்த எல் ஷேப், அந்த முக்கோணத்துல இருந்து 1.25 இன்ச்சு வச்சுக்குவேன் நான் எப்போதுமே. இப்ப வைக்கிற இடத்துல 1.25 இன்ச் வச்சுக்குவேன். எல்லா பிளவுஸுக்குமே அப்படிதான். கொஞ்சம் வெயிட்டா இருக்கவங்களுக்கு மட்டும் நான் 1.5 இன்ச் வச்சுக்குவேன். ரொம்ப லீனா இருக்காங்கன்னா 1 இன்ச் வச்சுக்குவேன். இது வந்து ஒரு 36 இன்ச் பிளவுஸு. அதனால அதுக்கு நம்ம 1.25 வச்சாவே கரெக்டா இருக்கும். அடுத்து நம்ம ஆம்கோல் பாருங்க, நான் எப்படி பிடிச்சி எடுத்திருக்கேன்னா ஷோல்டர்ல இருந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் பார்த்தா 7.5 இன்ச் வருது. 7.5 இன்ச் அப்படி வச்சிடாம நம்ம ஷோல்டர் தையலுக்கு சேர்த்து 8 இன்ச் வருதான்னு பார்க்கணும். இதுல 8 இன்ச் வருது. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் தையலுக்கு விட்டுட்டு அந்த ரவுண்டு நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்க. ரவுண்டு சில பேருக்கு வரலன்னு சொல்லுவீங்க. ஆம்கோல் ஸ்கேல் இருக்குல்ல, அந்த ஸ்கேலை வச்சு மேல் ரவுண்டை எப்படி வச்சிருக்கேன்னு பாருங்க. ஆப்போசிட்டுக்கு அப்படியே திருப்பி வச்சு நம்ம ரவுண்ட் போடணும். அப்பதான் அந்த ரவுண்ட் வந்து அழகா இருக்கும். இப்போ இடுப்புக்கு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா தையலுக்கு வச்சுட்டு கோடு போட்டு அந்த கழுத்துக்கு மட்டும் நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். பேக் பார்ட்டு முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பேக் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெட்டி எடுத்துக்கலாம்.
இப்போ பிளவுஸோட கை வெட்டிக்கலாம். நார்மலா போட்டிருக்க மாதிரி போட்டு அதை 2ஆ ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ஃபோல்ட் பண்ணிட்டு பிளவுஸ் இதையும் சைஸ் பண்ணிக்கணும். கையையும் சைஸ் பண்ணிட்டு நம்ம இது வந்து லைனிங் பிளவுஸ்க்கு நான் 1/2 இன்ச்சு தையலுக்கு விடுவேன். நார்மல் பிளவுஸ்க்கு 1/2 இன்ச்சு நார்மலா ஸ்கேல் அளவு விட்டுருவேன். இப்போ 2 பிளவுஸையும் ஒண்ணா போட்டுக்கறதுனால நார்மலா லைனிங் பிளவுஸ்க்கு விடுற மாதிரியே 1/2 இன்ச்சு விட்டுட்டு நமக்கு சாரீல அந்த அளவுக்கு துணி இருந்துச்சுன்னா 1/2 இன்ச்சு கூட உள்ள வைக்கலாம். கைக்கு நல்ல ஒரு grip இருக்கும். இல்லைன்னா நமக்கு தேவையான அளவு எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா வெட்டி விட்டுடலாம். ஏன்னா நம்ம தெரியாம நம்ம 1/2 இன்ச்சு வச்சு வெட்டிட்டோம்னா நம்மளுக்கு லைனிங் பிளவுஸ்க்கு ரொம்ப சிரமமாயிரும். இப்போ கையோட லென்த் நம்ம எடுத்துக்கிறோம். லென்த் 7.5 இன்ச் இருக்கு. 7.5 இன்ச் அப்படி வைக்காம மேல தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 8 இன்ச் வச்சுக்கிறோம். அதே மாதிரி ஆம்கோல் இறக்கம் வந்து ஒரு 2.5 இன்ச் இறக்கம் வச்சுக்கிறேன். 2.5 இன்ச் வச்சு ஏன் நான் 2 பக்கமும் குறிக்கிறேன்னா லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டா வரணுங்கிறதுக்காக. இப்போ நம்ம இதுல எடுத்தோம்ல பிளவுஸ்ல ஷோல்டர்ல இருந்து ஆம்கோல் வரைக்கும் 7.5 இன்ச் வச்சதுல அந்த 7.5 இன்ச்சை நம்ம இங்க வைக்க போறோம். 7.5 இன்ச் வச்சு கோடு போட்டு அப்புறம் தையலுக்கு 1.5 இன்ச். இப்போ நம்ம கையோட ஷேப் எடுக்க போறோம். கை ஷேப் எடுக்கிறது இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம கையோட அகலத்தை எடுத்துக்குவோம். கையோட அகலம் வந்து ஒரு 6 இன்ச் இருக்கு. 6 இன்ச் அப்படி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச் தையலுக்கு வைக்க போறோம். இப்போ நம்ம கையோட ஷேப் எடுக்கலாம். ஷேப் எடுக்கிற வளைவு வந்து ஸ்டார்ட் ஆகுறது வந்து ஒரு இது வந்து மீடியம் பிளவுஸ். ஸ்மால், மீடியம், லார்ஜ் 3 சைஸ் இருக்கு. இது வந்து மீடியம் பிளவுஸ். அதுக்கு 1.5 இன்ச் வச்சா போதும். அந்த ஆம்கோலுக்கும் இந்த 1.5 இன்ச்சுக்கும் இடையில உள்ள கேப்பை சரிசமமா அளந்து குறிச்சிட்டோம்னா அங்கேருந்து வளைவு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நான் வரைஞ்சது பாருங்க எவ்வளவு ஈஸியா அந்த பெண்டு வந்துருச்சுன்னு. அந்த இடத்துல இருந்து 3/4 இன்ச்சு நம்ம கை உள் வளைவு எடுக்கிறதுக்கு நான் எப்போதுமே விடுவேன். 3/4 இன்ச்சு தான் எல்லா பிளவுஸ்க்குமே விடுவேன். அப்புறம் ஒரு ஆர்ம் ஸ்கேல் வச்சு அந்த வளைவு அழகா எடுத்துட்டோம்னா முன்னாடி உள்ளது அழகா வந்துரும். நம்ம எந்த குழப்பமும் வேணாம். உள்ள எப்படி குடையிறது அந்த கஷ்டம்லாம் வேணாம். ஈஸியா அந்த பெண்ட் எடுத்துடலாம். இப்போ கை வெட்டி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் இப்பயே உள்வளைவும் குடஞ்சு எடுத்துருவேன். அப்புறம் தைக்கும்போது எடுக்கிறது எனக்கு என்னமோ அவ்வளோ ஒரு இது செட் ஆகல எனக்கு. அவ்வளவா செட் ஆகல. அதனால நான் இப்பயே குடஞ்சு எடுத்துருவேன். ஆனா கரெக்ட்டா நம்ம எடுத்திருக்கோமா துணிய வந்து எல்லாமே வெட்டுறோமா, இல்ல பாதியா பிரிச்சிருக்கோமான்ட்டு கரெக்ட்டா பார்த்துக்கணும். அது மட்டும் பார்த்துட்டு நம்ம வெட்டணும். இப்ப நம்ம உள்வளைவு எடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க, பிளவுஸ் அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா இருக்கும். பிளவுஸோட ஸ்லீவ் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா இருக்கும். பாருங்க பிளவுஸோட ஸ்லீவ் இந்த மாதிரி ஒரு பெண்டு ஒரு ஆம் மாதிரி வரணும். ஆம் மாதிரி தான் வரணும் பார்க்கறதுக்கு. சூப்பரா இருக்குல்ல? இப்போ கை முடிஞ்சிருச்சு. அடுத்து ஃப்ரண்ட் பார்ட் எப்படி வெட்டலாம்னு பார்க்கலாம். இது ஒரு கிராஸ் கட்டிங் பிளவுஸ். பிளவுஸோட பேக் பார்ட் நான் வந்து பிளவுஸை வச்சு ஃப்ரண்ட் பார்ட் வெட்ட மாட்டேன். பிளவுஸோட பேக் பார்ட் இருந்தாலே போதும். நம்ம ஃப்ரண்ட் எடுத்துடலாம். இப்போ நான் வந்து நார்மலா பேக்ல எவ்வளவு உயரம் வைக்கிறோமோ அந்த இறக்கத்தை அப்படியே எடுத்துக்குவேன். அதாவது எக்ஸ்ட்ரா ரெடி அளவு மட்டும் எடுத்துக்குவேன். இப்போ பேக் பார்ட்டோட ரெடி அளவு நமக்கு என்னன்னா 13. எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்கு விட்டதுனால 14 வச்சிருக்கோம். இது 13 தான் நமக்கு ரெடி அளவு. இதனால வரைக்கும் நான் அப்படிதான் தச்சு கொடுத்துட்டு இருக்கேன். யாரும் எந்த ஃபால்ட்டும் நம்மகிட்ட சொன்னதில்லை. 14 இருக்கு. நம்ம தேவையில்லாத அளவு வந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கு. இப்ப நம்ம ஷோல்டர் அந்த ஆம்கோல் வளைவு இதெல்லாம் நம்ம அப்படி ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்க அளவு அந்த 1/2 இன்ச்சு மட்டும் குறிச்சுக்கணும். கீழே தான் நம்ம குறைக்க போறோம் 1/2 இன்ச்சை. அதனால கீழே ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் 2 பக்கமும் குறிச்சுக்கிட்டு அப்புறம் பேக் பார்ட் எடுத்துட போறோம். அப்புறம் பேக் பார்ட் நமக்கு தேவையில்லை. இப்போ
அடுத்து பாருங்க, இது வந்து ஒரு மீடியம் சைஸ் பிளவுஸ், அதாவது 36. இதுக்கு முன்கழுத்து இறக்கம் வந்து 6 இன்ச்சு தான் எல்லாருக்குமே வைப்போம். இருந்தாலும் அளவு பிளவுஸ்ல ஒரு செக் பண்ணிக்கிறோம், அவங்க எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. செக் பண்ணும்போது பாருங்க, நீங்களே பாருங்க, அதுலயும் கரெக்டா 6 இன்ச்சு தான் இருக்கு. இப்படிதான் ஃப்ரண்ட் நெக்கை செக் பண்ணணும். இப்போ இந்த பிளவுஸ்ல எடுத்த 6 இன்ச்சை நம்ம வெட்ட போற அளவுலயும் வச்சு வெட்ட போறோம். அந்த 6 இன்ச்சை குறிச்சுக்கிறோம். குறிச்சிட்டு எல் ஷேப் எடுத்துட்டு வெட்டுறோம். அந்த எல் ஷேப் எடுத்து கழுத்து வளைவு வரும்போது மட்டும் அந்த கழுத்தளவு நம்ம எவ்வளவு வச்சிருந்தோம், 2.25 வச்சிருந்தோம். அந்த 2.25 அப்படியே வைக்காம ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து உள்ள தள்ளி ஒரு வளைவு வரும்போது முன்கோக்கி ஃபர்ஸ்ட் கொக்கி மாட்டும் போது இழுத்துட்டு இருக்காது, ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி இருக்காது, அழகா கர்வா தெரியும் முன்னாடி. அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு உள்ள தள்ளி கோடு போடுறோம். 1/2 இன்ச்சு உள்ள தள்ளதுனால நம்ம இங்க முன்னாடி 1/2 இன்ச் குறைச்சிக்கிறோம். இப்ப பாடி லூஸ் எவ்வளோன்னு பாருங்க. நம்ம பென் பீஸ் எவ்வளோ எடுத்திருக்கோம், 9.5. அதே 9.5 + 1.5 இன்ச்சு தையலுக்கு அது வச்சிடறோம். கீழே வந்து நம்ம டாட், இப்போ கீழே மெயின் டாட்டுக்கு வந்து எடுக்க போகிறோம். அதுக்கு 2 இன்ச்சு இங்கே அளவு குறிச்சிருக்கேன். அது எதுக்குன்னு நான் வந்து குறிக்கும் போது பாருங்க. இப்போ அடுத்தடுத்து இப்போ இங்கே கீழே மெயின் டாட்டுக்கு வந்து எப்படி இந்த அளவு எப்படி எடுக்கணும்னா, ஷோல்டர் நம்ம வந்து ஷோல்டருக்கு எவ்வளோ வச்சிருக்கோம்னா மொத்தம் 2.25 தைச்சதுக்கு அப்புறம் 3 வரும் கழுத்து. அந்த 3லேருந்து 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி வச்சுக்கணும். 4 இன்ச் வச்சிருக்கேன், இங்கேருந்து 4 இன்ச் எடுத்திருக்கேன். 3 இன்ச்சு ரெடி அளவு வரும், அதுலேருந்து ப்ளஸ் 1 எடுக்கும்போது 4 இன்ச்சு. அது மாதிரி டாட் வந்து நான் 1.25 இன்ச் வச்சிருக்கேன். இவங்களுக்கு ஒவ்வொரு பாடிக்கும் அந்த வந்து மாறும், அது எப்படின்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இது 1.25 வச்சிருக்கேன். இப்போ நம்ம 2 பக்கெட் இருக்கும்ல, லெஃப்ட் ரைட்னு ஃப்ரண்ட் பார்ட்ல, அதில் கீழே நமக்கு வந்து பின் பார்ட்டுக்கு வந்து நம்ம 8.25 வச்சுருந்தோம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு வந்து 7.25. அந்த 7.25 நான் மெஷர் பண்ணி நான் வச்சிருக்கேன். ஒவ்வொரு பக்கெட்டுக்கும் நம்ம வந்து தையலுக்கெல்லாம் சேர்த்து நான் அந்த 7.25ங்கிற மெஷர்மெண்ட்டை வச்சிருக்கேன். உங்களுக்கு ஈஸியா எப்படி வைக்கிறதுனா, நம்ம மேலே வந்து எவ்வளோ அளவு வச்சோம், 11 வச்சோமா, 11லேருந்து 1/2 இன்ச்சு சேர்த்து 11.5 வச்சிருங்க. இது வந்து ஒரு பெஸ்ட் ஈஸியான ஒரு மெத்தட். மேலே வந்து நம்ம 9.5 + 1.5 தையலுக்கு சேர்க்கும் போது 11 வந்துச்சு, இங்கிட்டு 11.5 வச்சிருங்க, போதும், கரெக்டா இருக்கும். அப்புறம் சைட்ல கோடு போட்டுடலாம். இப்போ கழுத்தோட அந்த கர்வ் எடுத்துடுறோம். இவ்வளவுதான் ஃப்ரண்ட் பார்ட். இப்போ இதை ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிளவுஸோட பட்டி எடுக்க போறோம். ஒன்றும் இல்லை, நம்ம ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் வெட்டினதுக்கு கீழே வந்து அந்த மிச்சம் இருக்கும், அதை நம்ம அப்படி வெட்டி எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி அது கரெக்டாக தான் இருக்கும். சில பேருக்கு வந்து ஃப்ரண்ட், அதாவது செஸ்ட் அதிகமாக இருக்கவங்களுக்கு மட்டும் இந்த இடம் அதிகமாக தேவைப்படும். அதே நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். மேக்ஸிமம் இது கரெக்டாகவே இருக்கும் எல்லாருக்கும். செஸ்ட் அதிகமாக இருக்கவங்களுக்குமே நம்ம பேக் இறக்கம் அதிகமாக வைப்போம். பேக் இறக்கம் அதிகமாக வைக்கும்போது இந்த பீஸும் எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்போ கரெக்டாக இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல உள்ள துணியை வெட்டிட்டாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் டபுள் பீஸ் கொடுக்கறதுக்கு இன்னொரு பீஸ் அதே மாதிரியே வெட்டி எடுத்துக்கிறேன். அப்புறம் பட்டன் பட்டிக்குமே நம்ம பேக் பார்ட் வெட்டினதுல கழுத்து வெட்டின இடத்துல இருக்கும். நம்ம எதையுமே ஒட்ட வெட்டிடாம அந்த பீஸை விட்டுட்டோம்னா இப்போ நமக்கு தேவையான அளவு எக்ஸ்டெண்ட் பண்ணி வெட்டிக்கிறோம். அடுத்து நான் கிராஸ் பீஸ் வெட்ட போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நான் கிராஸ் பீஸ் வெட்டி முடிச்சிட்டேன். வெட்டிட்டு இருக்கேன். இதோட பிளவுஸ் ஓவர். இது தேவையானது பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட்டு, கை, பட்டன் பட்டி, பட்டி, அடுத்து கிராஸ் பீஸ். அவ்வளோதான். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு விரிவாக நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் தனித்தனியாக வீடியோ போடுறேன். அதாவது பேக் பார்ட்டுக்கு, ஃப்ரண்ட்டுக்கு, இந்த மாதிரி தனித்தனியாக வீடியோ போடுறேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.